வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் போடு கேம். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா கிராணி 3ல ட்ரைனஸ்கேப் கண்ட்ரியில் சமைக்க போகிறோம். ஸோ இந்த இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி 3 முடிஞ்சிடும். அடுத்த அப்டேட்டாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. டே 1 எப்படி நீங்கள் அடி வாங்க போகிறோன்னு முதல் நாள்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம சரன்னு பேசாமல் நம்ம சட்டு முட்டுன்னு உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பிரைட்னஸ் கூட்டிக்கலாம். இது பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்கு என் ஃபோனில் பிரைட்னஸ். குத்துறப்போ ரெஷ்யூம் குத்துட்டு விளாடாம இருக்கும். ரொம்ப இந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஓவராக கிரேட் பண்ணிட்டான் போல். அதை விட்டுதலையே நம்ம சீக்கிரமாக போய் கிராணி கிராண்ட்பாவை கீழே கூப்பிடுவோம். கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸ்பீடு 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 ஸ்பீடு. ஓகே, திறந்தாச்சு எப்படியோ. என்னடா ரொம்ப சென்சிட்டிவ் ஊட்டி ரொம்ப கிரேட்டராக இருக்குது போல். ஓகே, நம்மளுக்கு இங்கே ப்ராங்க் கிடச்சிருக்கு. போடு, நம்ம இந்த ப்ராங்க் வச்சு மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அந்த அண்டாவை என் கூப்பிட்டாங்க. நம்ம ஸ்பீடாக போய் ஒளிஞ்சுப்போம். அப்புறம் கிராணி கிராண்ட்பா 2 பேரும் வந்துடுவாங்க. அவங்க 2 பேரும் எங்கே வராங்கன்னா தெரியல. லேட்டஸ்ட் அப்டேட்டில் பக்கத்தில் பண்ணிடுவாங்க போல. எஸ் சென்ட்ரினா வெயிட் பண்ணுங்க கைஸ். அது அவள் எங்கே வரான்னு பார்ப்போம். கிராணி வாடி மேத்திப்போம். இங்கே தான் கைஸ் கீழே தான் சுற்றிட்டு இருக்கா யாரும். இப்போ 2 பேரில் யாரோ ஒருத்தர் கீழே தான் இருக்கு. ஐயோ, 2 பேருமே ஒன்றா போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு இதான் சான்ஸ்ன்னு சொல்லி ஓடிடுவோம். கீழே டெடிபர் இருக்குது ஸ்லெண்டர்னா ஓட்டி கட்டுறதுக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் கீ தேட ஆரம்பிச்சிடும். வெப்பன் கீ இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கும், தேடி எடுத்துருவோம். கிராண்ட்பா கிட்ட கன்று இருக்குது கைஸ். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபெல்லோ. அவன் வந்து சீக்கிரமாக தீர்த்து கட்டணும், ஆனால் அவன் நம்மளை தீர்த்து கட்டிடுவான். ஓகே, ஸ்பீடாக மெல்ல போ. சீக்கிரம் இந்த ப்ராங்கை வச்சுட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இங்கேருந்து ப்ராங்க் வச்சு பார்த்தேன். ஐயோ ஸ்கீலை குடிச்சிட்டேன். சரியான நூபாக இருக்கேன் கைஸ்லாம் தான் லாக் ஆகிடுச்சுக்கு. சரி, ஓகே, நம்ம இப்போ வெப்பன் கீ தர்ற இடத்துக்கு போயிடுவாங்க. ப்ராங்க் வச்சாச்சு. ஓகே ஓகே, இங்கே இருக்கா யாரும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ தட் இங்கே நம்மளுக்கு வெப்பன் கீ கிடைக்குமான்னு பார்ப்போம். இந்த ட்ரைவரில் போடு, நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சு. நம்ம இப்போ கல்லை பொறுக்க ஆரம்பிப்போம். கிராணி கிராண்ட்பா யாரும் இல்லைட. ஓகே, கல்லை பொறுப்போம். ஆனால் கிராண்ட்பாலாம் டேஞ்சரஸான ஃபெல்லோ கைஸ். அவங்க தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். கள்ளத்தாடா ஆண்டவா, கள்ளத்தா கல்லை பொறுக்க கள்ளத்தா. ஐயோ சென்ட்ரினா. ஓகே, நம்ம இப்போ இங்கே கல் இருக்கான்னு பார்ப்போம். இதே கிராணி 4 வந்துச்சுன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிராணி 4ஓட சாம்பிள் டெஸ்ட் தான் ட்வின்ஸு. ஏன் தெரியுமா? ஏன் கிராணி கிராண்ட்பா வச்சு ஆடலைன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிராணி கிராண்ட்பா வச்சு ஆடுறதெல்லாம் அதனால தான். அது ஒரு சாம்பிள்னால் பார்த்துக்கோங்க. அப்போ கிராணி 4 எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஈஸி புல்லே. அதனால் கொஞ்சம் இந்த சைட்லலாம் கொஞ்சம் நான் ஈஸியாக போகணும்னு நினச்சி கதை திறந்தோன்னா 8 அப்புறம் ஆஹான்னு வந்து அடிப்பானுங்க. யாரும் இல்லை. கிராணி கிராண்ட்பா 2 பேரும் மேலே வந்துருப்பாங்க. நம்ம சேஃபாக இருக்கணும் நம்ம. ஐயோ கிராணி கிழவி மேலே தான் வச்சிருக்கு. அவளை எப்படி சமாளிக்கிறது? சென்ட்ரினா இது சென்ட்ரினா முதல்ல தீர்த்து கட்டணும், இல்லைனா என் ஃபோன் வச்சிடும். நம்ம மேலே போகணும் கைஸ். ஆனால் கிளவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா. எங்கேயோ எங்கே போயிட்டான்னு தெரில. கிளவி கீழே போயிருக்கா கைஸ். இந்த கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரில. அந்த கிளவி எப்படி சுற்ற விட்டு நம்ம மேலே போயிடுவோம். ட்ராப் எப்படி போட்டு போகுது பார்த்தீங்களா கிராணி கிளவி. ஓகே, அதில் நம்ம டேவிடி கால் பண்ணுவோம், கூப்பிட்டு போவோம். கிராணி ஸ்பீடாவா, மொக்கப்பள்ளி கிளவி, சொட்ட மண்டை கிளவி. நம்ம மேலே போவோம். 8 கிராண்ட்பா வரக்கூடாது. பார்த்துக்கணும், நம்ம சேஃபாக இருக்கணும். வந்துட்டோன்னா நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுவான். டிமில் எங்கே இருக்கேன்னு தெரியாமலே காக்கா சொல்கிற மாதிரி சொல்லுவான். கொஞ்சம் விட சேஃபாகவே இருக்கணும். ஓகே, நம்ம வெப்பன் எடுத்துப்போம். வெப்பன் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்போம். யார் வராங்கன்னா வாங்க. இப்போ முடிஞ்சால் இப்போ வாங்கடா. இவ்வளோ நேரம் வீரபந்தாலாம் பேசுனீங்க, இப்போ வாங்கடா. ஓகே, சத்தம் போட்டுருவோம், வந்துடுவாங்க. ரெடியாக இருக்கணும் கைஸ். யான் சுட்டுக்கிட்டே இருப்பான் காக்கா சுடுற மாதிரி. அதனால் இங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்.
ஓகே கிராணி வருது கைஸ். கிராணியை போட்டு தள்ளிடுவோம். கிராண்ட் பாவும் சேர்த்தே வராங்க கைஸ். போட்டு தள்ளிடுவோம் 2 பேரையும். ஓகே கிராணி காடி. அடுத்து கிராண்ட் பாவை கேட்டு வா. வந்துட்டான் கைஸ். இவனே போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம இந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் அங்கே மேலே ஒரு காக்கா இருக்கும், அதை போய் சுற்றுவோம். அதுக்கு முன்னாடி ரிலேட்டர் பண்ணிக்குவோம். ஏய் ஸ்லெண்டி நான் பொடி உன்னை பார்த்து பயந்த காலெலாம் எப்பயோ போயிடுச்சு. சும்மா வந்து மூஞ்சியில் வந்துட்டேன். பார்த்தீங்களா கிராணியை ட்ராப்லாம் போட்டு போயிருக்கு. ஓகே இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே இந்த ட்ராயரில் காயின் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இந்த தான் நிறைய ப்ராக்டிஸ் டெல்லாம் காயின் பார்த்துருக்கேன். ஓகே இங்கே காயின் போடு. நம்ம இப்போ தேவைப்படாது, ஆனால் இப்போ தேவைப்படும். நம்ம கீழே போயிட்டு அப்படியே அந்த டெடி பேர் எடுக்கும் போது இந்த போட்டு டிக்கெட் எடுத்துப்போம். அப்போ தான் அந்த தபரடக்க வாங்கி கத்தாம இதை திறந்து விடுவோம். இங்கே என்ன இருக்குது? ஆக்சிலேட்டரு. வாயை மூட்டிட்டு கொடுக்குறியா இல்லை வாயிலே சொல்லட்டா? கொடுத்துரு. கொத்திரியா? ஈரோனை வந்து காக்கா பிரியாணி போடுறேன். உனக்கு காக்கா பிரியாணி போடலாம் டைம் இல்லை, அதனால் அவனை டுமீல் போய்டுவா. இப்போ ஹார்ட்பீட் சத்தம் கேட்கல. இப்போ நான் கீழே போய் ஸ்லெண்டர் நான் இதை எடுக்க போகிறேன். அது வரைக்கும் கேட்காம இருந்தால் நல்லது. கேட்டுதான் மாட்டிப்பேன். ஸ்பீடாக போய் ஸ்லெண்டினா மாஸ்க் எடுப்போம். ஸ்லெண்டினா மாஸ்க்குங்கிற பேர் இந்த காயின் கீழே தான் கழிச்சிருக்கு. சரி அது பரவாயில்ல, விடுதலை. இப்போ நம்ம அந்த ஸ்லெண்டரோட டெடி பேர் எடுக்கிறோம், மேலே போகிறோம். சரியா கைஸ்? ஹார்ட்பீட் சத்தம் கேட்கறது வரைக்கும் நல்லது. நம்ம சீக்கிரமாக ட்ராயருக்கு வச்சு லிஃப்ட்டில் எடுத்துருவோம். லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம். அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். கைத்தாப்பில் யாரும் இல்லைல்ல? யாரும் இல்லை கைஸ். சரி ஓகே நம்ம இப்போ இந்த பட்டனை அழுத்தி விட்ருவோம். கிராண்டிங்கிறப்ப சரன்னு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம போய் இந்த ஹார்ட்பீட் சத்தம் வரலன்னா அவங்க இன்னும் இல்லைன்னு தாங்க சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த 2 பேரும் எங்கேயாவது நம்மளுக்கு ஒரு ஃப்ராட் தனத்தை பண்ணிட்டு எங்கேயாவது நின்றுட்டு இருப்பாங்க. அதனால் இவங்களை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இப்போ சீக்கிரமாக நம்ம போய் இந்த ஸ்லெண்டினாவோட டெடி பேரை போட்டுருவோம். ஹார்ட்பீட் சத்தம் அடிக்கல, அது வரைக்கும் நல்லது. ஸ்லெண்டினாவை முடிச்சு கொட்டிடுவோம். அதாவது இந்த தொட்டியில் ஆட்டி விடுவோமா? முடியாதா? சரி ஸ்லெண்டினா உங்கள்கிட்ட இந்த சாவியை கொடுறி. சாவியை கொடுக்காம வாயை வந்து பார்த்துட்டு இருக்கு பாருங்க. என்ன கீ? சேஃப் கீ. ஓகே ஸ்லெண்டினா இஸ் நவ் கான். ட்ரெயின் கீக்கு ஏதாவது பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. அப்படி கொடுக்காம ஏதாவது கோமாளித்தனமாக கொடுத்துறாதீங்கடா. ஓகே இந்த இடத்துல யாரும் இல்லை கைஸ். சரி அந்த ட்ராயர் திறந்து அந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே திறந்தாச்சு. உள்ள செட்கி இருக்குது. ஓகே அதை எடுத்துப்போம். இந்த டோர் இடம் தொடுற மாதிரி இல்லை, அதனால நம்ம சேஃப். ஓகே இந்த ட்ராயரில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லை. ஓகே இந்த இடத்த தான் டெடி பேர் அவ்வளோவா நான் பார்த்துருக்கேன். யாரும் கீழே இல்லைல்ல? வந்தால் சொல்லிட்டு வாங்கடா. சொல்லாமல் வந்துடாதீங்க, சர்ப்ரைஸ் கொடுத்துடாதீங்க. நம்ம கதவை சாச்சி விட்டுப்போம். சரி இப்போ இந்த ஷெட்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு இந்த ஷெட்கி ட்ராயரில் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த கல் எடுத்துப்போம். போகிறவங்களெல்லாம் கல் இருந்தால் எடுத்துப்போம், ஏன்னா அது யூஸ் ஆகும். சரி இந்த ட்ராயரில் என்ன இருக்குன்னு பார்த்தா ட்ரெயின் கீ. நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவைப்படுற ஒரு பொருள். கிராணி பார்த்துருச்சா? பார்க்கல கைஸ். அதான் கல் போட்டு போயிருக்கு. இரு உன்னை யார் இப்படி வர சொன்னது? யாரோ ஒருத்தராங்க லிஃப்ட்டு கொடுத்துக்குறாங்க போல கைஸ். லிஃப்ட்டு கொடுத்து கிராணி அந்த சைடு போ, அவன் அந்த சைடு தான் இருக்கான்னு சொல்லி இது கன்ஃபார்ம் பண்ணுறவனா அது கிராண்ட் பா தான். எனக்கு சிலிண்டர் நான் ஓச்சு பண்ணிட்டேன். ஓகே இப்போ நம்ம கல் எடுத்துகிட்டு போகிறோம். கல் எடுத்துகிட்டு இப்போ கிராண்ட் பாயோட ஷார்ட்கன் இருக்காது, அது வரைக்கும் நல்லது. எய்த்தாப்பில் கிராண்ட் பா வந்துடக்கூடாது, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே இந்த ட்ராயரில் இருக்குது ஒன்றுமே இல்லை. போடு சும்மா போடுன்னு சொல்கிறேன். என்றைக்கும் என் வாயிலே ஒருத்தன் போட போகிறான். அப்போ வரைக்கும் எனக்கு ஓகே. கன்று எடுத்துப்போம். கன்று எங்கே நான் கீழே பார்க்கல. வெப்பன் ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். வெப்பன் இந்த இருக்குல்ல இது ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு கிராணி மண்டையிலே போட்டுருவோம். கிராணி மண்டையை திறந்தால் கிராண்ட் பா தன்னாட்டிலே வருவான். எங்கே கிராண்ட் பான்னு கத்தி கூப்பிடும். அப்போ தானே வருவான். கண்ணு கட்சி சேர்ந்துடல அவனுக்கு. கிராண்ட்பா சீக்கிரம் வாடா, அவன் வாயில் சுட போகிறான் சொன்னான். தோசை கிராண்ட்பா தோசை வச்சுருக்கிறேன் வாக்கியில். அவன் ஸ்டெப் சவுண்டு கேட்குற மாதிரியே தெரில கைஸ். பின்னாடி வந்து குத்திட போகிறான். கிராண்ட்பா எங்கே போயிட்டான்? அங்கேருந்து வரான் கைஸ். தெரியும் நான் கீழே போகலான்னு இருக்கும்போது கீழேருந்தே நான் நடிச்சிடலான்னு பார்த்தியா? போட்டேன்.
நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் நீ என் முதுகில் வந்து குத்தலான்னு பார்க்குறியா பாட்ட. நாங்கள்லாம் சிங்கக்குள்ளே வெட்டி புளிக்கி திங்கிறாங்க எங்கிட்டேவா. ஓகே இப்போ நம்ம இதை சுட்டுருவோம். சுட்டா உள்ள க்ரௌபார் இருக்கும். பிளாக்கிங் ஃப்ரம் இன்சைட். ஓகே இதை நம்ம அப்புறம் எடுத்துப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு டெடி பேர் தேவைப்படும். டெடி பேருங்கிற பேர் ட்ரெயின் கீ நான் இங்கே பக்கத்தில் வந்து போட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ட்ரெயின் கீ எங்கே மேலே தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மா கிராண்ட்பாவே மறந்துட்டா. அப்போ கிராண்டி ஸ்பானம் இருக்குமே. ஓகே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓகே இப்போ நம்ம இந்த ட்ராயரில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம மேலே அந்த இதை பார்த்தேன் ஆன்சிலேட்டர் அப்புறம் வந்து இருக்கும். ஓகே நம்ம இது கீழே போட்டு அப்படியே மேலே போவோம். மேலே போய் அந்த ஒரு ட்ராயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராயரை திறந்து அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ராயர் இந்த சைடில் இருக்காது, மேலே இருக்கும் கைஸ். ஞாபகம் மருதி ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. கிராணிக்கும் ஞாபகம் மருதி ரொம்ப ஓவர். ஏன் காயின் இருக்குது, அந்த காயின் எடுத்துகிட்டு போய் இந்த டிஸ்கில் போட்டுருவோம். டிஸ்கில் போட்டோம்னா ஏற்கனவே அவங்களாம் ஸ்மானாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். மொதல் பேசாமல் அவங்களுக்கு கண்டத்துக்கு போட்டு தெரியலாமா? வேணாம் இப்போதைக்கு வேணாம். நம்ம போய் காயினை போட்டு டிக்கெட்டை தந்த பிபி வாங்கி நம்ம வாய முடி வச்சிடும். ஓகே இதுக்கு தான் காயினை போடணும். காயினை போட்டு முதல்ல ட்ரெயினை நல்லா பார்த்துப்போங்க கைஸ். அப்போ தான் ட்ரெயினை பார்த்துக்க முடியும். ஓகே காயினை போட்டாச்சு. டிக்கெட்டை வந்து நான் வரல. அவர் டிக்கெட் இப்படி அதுதான் வரும். நம்ம சீக்கிரமாக போய் இங்கே மேலே ஒரு இது இருக்கும் கைஸ். நம்ம ட்ரெயின் கீ அதை எடுத்துகிட்டு போய் மாட்டி விட்ருவோம். அப்புறம் அந்த விவி தலையை வாய மூட வச்சுருவோம். ஓகே இங்கே ட்ரெயின் கீ இருக்குது, எடுத்துப்போம். ஓகே எடுத்துப்போம். யாரும் இல்லைன்னா அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் யாராவது வந்தாங்கன்னா முடிஞ்சு சொல்லி. ஓகே இப்போ இந்த ஆக்சிலேட்டரை போய் மாட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மொட்டை மாடிக்கு போயிடுவோம். இந்த ட்ரெயின் டிக்கெட்டை தானே கேட்டேன். ட்ரெயின் டிக்கெட் சீக்கிரம் கதவை திறந்து விடு. திறக்காது போலே, திறந்துச்சு. ஓகே இப்போ நம்ம ஸ்பீடாக போய் இந்த ஆக்சிலேட்டரை மாட்டி விட்ருவோம். ட்ரெயின் கீயை மாட்டி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த ஆக்சிலேட்டரும் அப்புறம் அந்த பவர் சப்ளையரோட அந்த இது மேலே நான் காக்கிட்ட பார்த்தேன். அந்த ஆக்சிலேட்டர் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல. அது எடுக்கிறது ஒரு லாங் ப்ராசஸாக மட்டும் கொடுத்துறாதீங்க, அப்புறம் கஷ்டமாயிடும். ஓகே சீக்கிரம் போய் மேலே போய்டும். சீக்கிரம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். சொன்னால ஏதோ கொஞ்சம் வேகமாக போயிருந்தாலும் போட்டு தட்டியிருப்பாங்க. மேலே போவோம். மேலே கிராண்ட்பா வரலடா. கிராண்ட்பா வரேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துறாங்க. எங்கே கிராண்ட்பா இங்கே இல்லை. சரி நம்ம மேலே போய் கன் எடுத்துருவோம். கன்னத்து இந்த கிராணியோட அந்த காக்காவை போட்டு தள்ளிட்டேன்னா ஏற்கனவே போட்டு தள்ளிட்டேன் போல கைஸ். ஆமாம் கைஸ் காக்காவை போட்டு தள்ளிட்டேன். சரி அப்போது நம்ம இந்த ஆக்சிலேட்டர் எடுத்து இப்படி கீழே போட்டுருவோம். கிராணி வழுக்க மாட்டேலே விடட்டும். கீழே பொத்துன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கண் எடுத்துகிட்டு போய் கிராண்ட்பாயை போட்டு தள்ள போகிறோம். ஒரு ஆம்பந்தாண்டா இருக்குது. எப்படி 2 பேரையும் போட்டு தள்ளுவேன்னு கேட்டிங்கன்னா, கீழே காரில் 2 ஆம்பு அதை எடுத்துகிட்டு போய் அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுவோம். ஓகே இப்போ 2 ஆம்பும் இருக்குது. இந்த கிராணி வந்துடுச்சுல, கூப்பிடவே இல்லை, தோல் வந்துடுச்சு. சரி போய்ட்டு வா. ஓகே அது போட்டு தள்ளியாச்சு. இப்போ ஒரு கல் இருக்கணும், ஒரு எடுத்து வச்சுப்போம். ஓகே கிராண்ட்பா வந்துட்டு நான் கூப்பிட்டு வச்சு அடித்தேன்னா நீங்கள் கண்ணை வச்சு அடிப்பேன். ஏற்கனவே என்கிட்ட கண்ணு இருக்குது. ஓகே கிராண்ட்பா எங்கே அவனை கூப்பிட்டு நான் வரான்ல. டெட் பாடி சாவு. செட் பாடி காலி. ஓகே இங்கே ஒரு புல்லட் இருக்குது, லோட் பண்ணி வச்சுப்போம். லோட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆக்சிலரேட்டர் எடுத்து நான் அந்த சைடு போட்டேன். இந்த ஆக்சிலரேட்டர் எடுத்துகிட்டு போய் மாட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கண்ணை இங்கே போட்டுட்டு ஆக்சிலேட்டர் போய் எடுத்துகிட்டு வர பார்ப்போம். ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு மாட்டிட்டு அதுக்கடுத்து அந்த கண்ணை ஒழிச்சு வைக்க பார்ப்போம். அப்புறம் அங்கே ஏதாவது அந்த கண்ணை ஒழிச்சு வைக்கிற இடத்துல ஏதாவது போட்டு இருக்கான்னு பார்த்துருவோம். கிராணியை போட்டு தள்ளி மட்டையாயிடுச்சு, காலி ஆகிடுச்சு போல கைஸ். சரி நம்ம சீக்கிரமாக போய் ஆக்சிலேட்டர் எங்கே போட்டேன்? அங்கே போட்டேன். ஞாபகம் மருந்தி ரொம்ப ஓவராக போகுது. அதனால் முன்னாடியே லிமிட்டடாக வச்சுக்குவோம். அப்புறம் அது ரொம்ப ஓவராக போச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி ஓகே ரொம்ப கழுத்தெல்லாம் வலிக்குது கஷ். சேஃபாக ப்ளே பண்ணணும். கழுத்து வலிக்கல எத்தாப்பில் வந்து அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அதுவும் ஒன்றுங்க, எத்தாப்பில் கிராணி வரக்கூடாது. அது இன்னொன்று. என்ன சத்தம் பண்ண முடியலையா போட்ட? எங்கெல்லாம் இந்த அப்போயே சொன்னாலும் அந்த காலத்தில் அப்படி இந்த காலத்தில் இப்படின்னு. சரி ஓகே இந்த ஆக்சிலரேட்டரை மாட்டியாச்சு.
இப்போ கிராணி வந்தால் போட்டு தள்ளிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஷார்ட் கன் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நான் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒளிச்சு வைக்க போகிறேன். இப்போ நான் எய்த்தாப்பில் கிராணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கொடுத்தால வேணாம். அதுதான் இப்போ நான் வெப்பன் எடுத்து ரெடியாக வைக்க போகிறேன். ஓகே, இங்கே வெப்பனை போட்டுருவோம். வெப்பனை போட்டோம்னா கோகோனட், இங்கே ஒரு கோகோனட் பார்த்தேன் போட்டு ஒளிச்சு வைக்கிற இடத்துல கோகோனட் கிடச்சிருக்கு. இந்த கோகோனட்டுக்குள்ளே ஆக்சிலரேட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை பேட்லாக்கே கொடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப டஃப் ஆகிடும் கைஸ். அதனால் கொஞ்சம் பார்த்தே இருக்கணும். கிராணி வர மாதிரி சத்தம் கேட்குது கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ். கிராணி வர மாதிரி சத்தம் கேட்குது. ஸ்லிங் ஷாட் எடுத்து ரெடியாக வச்சுப்போம். கிராணி வர மாதிரி சத்தம் கேட்குது. அதான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். எடுத்து அவ்வளோ கிராணி வருதா இருக்கேன் கைஸ். கொஞ்சம் வால்யூம் ஏற்றி வச்சுட்டு இப்போ ரஷ்யம் கொடுத்துருவோம். இல்லை கைஸ், என் மனப்பிராந்தி கிராணி வர்றதெல்லாம் இல்லை. நான் ஒரே டேயில் முடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன், ஆனால் முடிக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து கோகோனட் எடுத்துப்போம். இந்த சவுண்டுக்கு கிராணி வந்துடும் போல கைஸ். சேஃபாக போடணும். சேஃப்டி முக்கியம். பீகிளு எய்த்தாப்பில் வந்து கிராணி மண்டையிலே போட்டுரும் பீகிளு. சரி ஓகே, சரி விட்ரா போவோம். கிராணி இருக்கக்கூடாது கைஸ். கிராணி இருந்தால் மொத்தம் முடிஞ்சு. எங்கே கிராணி இருக்கா? நான் அங்கே யாரும் வர மாதிரி கிராணி. சச்சோ, நான் தேங்காயை உடைக்கணுமே. சரி, தேங்காயை வச்சு உடச்சிடுவோம் கிராணி வர்றதுக்குள்ளே. கிராணி வந்துருச்சா? வரல கைஸ். இங்கே தேங்காயில் பெட்லாக்கி கிடச்சிருக்கு. நினச்சேன் இந்த மாதிரி தான் கிடைக்கும். சரி, முதல்ல கன் எடுத்துப்போம். ஐயோ கிராணி 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 கிரணி 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 நீலாம் நல்ல கிராணியில் அடிக்கக்கூடாதுல்ல. அந்த நீ எவ்வளோ நல்ல கிராணி. ஒருத்தர் உருடி முதல்ல வெப்பம் எடுத்து ஒன்றால் போட்டு தர முடியும். போகிற வரல கிராண்ட்பா வராமல் இருந்தால் நல்லது. வந்தாங்கன்னா நம்ம காலி ஆகிடுவோம். என்ன பைப் கனெக்ஷன் எங்கே போகுது தெரில. ஓகே, முதல்ல வெப்பம் எடுத்து இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம். அதுக்கு அடுத்த வேலையை பார்ப்போம். இல்லைன்னா இவங்களே பெருந்தொலை ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே போய் சைலண்ட்டாக இருக்கணும். எய்த்தாப்பில் கிராண்ட்பா வந்தானா ஆஹான்னு போட்டு தள்ளி போயிட்டே இருப்போம். இல்லை யாரும் இல்லை கைஸ். சேஃபாக போகணும். இங்கே கிராண்ட்பா இருக்கிற அறிகுறி ரொம்ப அதிகமாக இருக்கும் கைஸ். அதனால் இங்கே சேஃபாகவே இருக்கணும். ஓகே, கிராணியை கூப்பிட்ருவோம். இங்கே கிராணி வந்தால் போட்டு தள்ளுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, கிராணி கூடுவோம். கிராணி வந்துட்டு போட்டு தள்ள போகிறோம். கிராணி வந்துட்டு உனக்கு போட்டு தள்ள ரெடியாக இருக்கும். தந்துட்டு உனக்கு போட்டு தள்ளிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். சீக்கிரமா, டைம் இல்லடி கிளவி. ஓகே, இந்த கிளையை போட்டு தரணும். போட்டே இருப்போம். கிளை பார்த்த மாதிரி சத்தம் கேட்குது போல். இல்லை ஏன்டா மனப்பிராந்தி உள்ளே ஏன்டா இப்படிலாம் செட்டு வைக்கிற? பட்டனை வச்சு அழுத்தி டோர் வந்து லாக் ஆகிடுது. இப்போ அந்த பட்டனை வச்சு தொடர்ந்து ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகுது. ஓகே, ஆனால் இதுக்குள்ளே கிராணி வர முடியுமா? நீங்கள் ஒரு டவுட் தான். ஐயோ, கிராணி வந்துருச்சு. கிராணி மண்டையை ரெண்டாக பிறந்ததுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். கிராண்ட்பா வந்துடு, உனக்கு பொதி வச்சுருக்கேன். சரி ஓகே, சீக்கிரம் வாடா கிராண்ட்பா, உங்களுக்கு பொறி வச்சுருக்கேன். சீக்கிரம் வாடா கிழட்டு பையிலே. வரமாட்டேன் நான். சரி, இங்கே பட்டன் சுவிட்செல்லாம் ஆன் பண்ணி விட்டுருவோம். 1 2 3 ஆன் பண்ணி விட்டாச்சு. இந்த 3 ஒன்று ஆன் பண்ணி விட்ட மாதிரி தெரியல. ஆன் பண்ணிட்டோம். கிராண்ட்பா வர மாதிரி தெரியல. வந்துட்டான் வீரா அப்படி சொல்ல மாட்டேன். போயிட்டு வாடா. ஐயோ, கிராணியை காணும். ஐயோ, கிராணியில் கொஞ்சம் நேரத்தில் ஸ்பான் ஆகிடுமே. கன் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் எய்த்தாப்பில் வந்தால் போட்டு தள்ளிடுவேன் போயிடும். ஏன்னா இப்போ நம்ம பெட்லாக்கி இங்கே கிடக்கா. இந்த பெட்லாக்கி எடுத்துகிட்டு போய் இந்த லாக் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், க்ரௌபரை வச்சு எல்லா இடத்துலையும் தேடிட்டு அப்புறம் நம்ம இந்த பெட்லாக்கி ஓப்பன் பண்ணுவோமா? ஆமாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே எதுவுமே இல்லைன்னா மொத்தமும் போயிடும். சரி ஓகே, முதல்ல அந்த இதுக்கு போகணும். கிராணினும் 1 மினிட்ல ஸ்பான் ஆகிடும். அதனால் சீக்கிரம் பண்ணணும். சீக்கிரம் அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆக்சிலரேட்டரா? இல்லை
சீக்கிரமாக ஸ்லெண்டர்னா இருக்க இடத்துல போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். கைஸ் கண்ணு வேறு கைஸ் அந்த ஒரு சேஃப்டியான இடத்துல போடாமல் ஓப்பன் ஏரியாவில் போட்டு வந்துக்கிறேன். கிராணி விட பார்த்துன்னா சுட்டுரும். அதனால் சேஃப்டியாக போய் மேலே போய் ஸ்லெண்டினா வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் இப்போ இங்கே என்ன இருக்குது, லிஃப்ட்டு மேலேருந்து வருது கைஸ். ஸ்பீடாக கூடுவோம் லிஃப்ட்டை. லிஃப்ட்டு ஸ்பீடாவா லிஃப்ட்டு ஸ்பீடாவா லிஃப்ட்டு என் டைம் ஆகுது. வந்துருச்சு கைஸ். மேலே ஏறிட்டு நம்ம அப்படியே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ அப்படியே நான் ஸ்லெண்டர் நான் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு பார்ப்போமோ. அந்த ஆக்சிலரேட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சிலரேட்டர்னுங்கிற பேர் அந்த ட்ரைனுக்கு போடுறது, அது பேர் எனக்கு தெரியல. சரி அது இருந்தால் நல்லாயிருக்கும். அதை கொடுத்துரு ஆண்டவா. நீ உன் கையில் தான் எல்லாமே இருக்கிறதுக்குள்ளே ஆக்சிலரேட்டர் கொடுத்தாலே எஸ்கேப் ஆகிடுவேன். சரியா? இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆக்சிலரேட்டர் போடு. ஆக்சிலரேட்டர் எஸ்கேப் ஆக போகிறோம் கைஸ். எத்தாப்பில் கிராண்ட் வந்துடக்கூடாது, பார்த்துக்கணும். யாரும் இல்லை போயிடு. எத்தாப்பில் கிராணி வரக்கூடாது. கிராணி சரி எனக்கே வந்து சாவடிடுங்க. பரவாயில்ல, டே 2 தானே போச்சு. அடுத்ததில் கன்ஃபார்ம் எஸ்கேப் பண்ணிடலாம். எப்படியோ அந்த கேம் பிளே வீடியோ முடிய போதே. சீக்கிரம் இந்த நல்ல சாயை வச்சு இந்த டோரை திறப்போம். ஜிகி 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 ஜா. ஓகே நம்ம ஸ்பீடாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த சாவி எடுக்கிறோம். எஸ்கேப் ஆகிறோம். ஆக்சிலரேட்டர் உள்ளே தான் இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு ஓட்டுறாமாப்ல. ஓகே இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ தட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நம்ம சீக்கிரமாக உள்ளே போவோம். சீக்கிரம் போ. கதவை சாத்திடும். கிளையும் உள்ளே வந்துட போகுது. ஓகே ஏன் சாத்தியாச்சு? இதுதான் சாத்தியாச்சு. ஸோ தட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி நான் சொல்ல முடியாது. ஓகே கைஸ், ஸோ தட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி கிராணி 3ல ட்ரெயின் எஸ்கேப் முடிச்சாச்சு. ஸோ தட் கிராணியில் எல்லா எஸ்கேப் முடிச்சாச்சுன்னு சொல்ல முடியாது. என்ன கிராணி 1 சீவர் எஸ்கேப் இருக்குது, கிராணி 2ல் போட் எஸ்கேப் இருக்குது. இந்த 2 எஸ்கேப்பும் முடிச்சுட்டு நோடலாம் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரம் விசில்பொடி கேமிங். பாய். உனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.